தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய நண்பர் சுரேஷ் அவர்கள் கணிதத்திலே வரக்கூடிய கேள்விகளை எப்படி அவைகளை சால்வ் செய்வது போன்ற வழிமுறைகள் இவைகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு விரிவாக இன்று எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். அனைவரும் கவனமுடன் கணித வகுப்பினை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது. சுரேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சுரேஷ். ஓகே சார். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன்ஸும் டைம் அண்ட் ஒர்க் வந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சம்ஸும் பார்க்கலாம். நான் லாஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கேட்டிருந்தாரு. நான் ஏன் ஃப்ராக்ஷனும் டைம் அண்ட் ஒர்க்கும் எடுக்கிறேன்னா ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் வரும். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கு பார்க்க போகிறோம். சம்ஸு எக்ஸாமில் வந்த சம்ஸ் தான். நம்ம கேரளா சர்க்கிள், கர்நாடகா, அது மாதிரி எல்லா சர்க்கிள்ஸ்லையும் வந்து சின்ன சின்ன சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன வெரைட்டி சம்ஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்னா என்னன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்போ 1/2 வருது, 3/2, 4/4 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதில் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அது வந்து நம்ம டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வந்துடணும். அது வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷன். இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன்னா அது டிவைட் பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1/2ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1/2ன்னா எவ்வளோ? 0.5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி 1/4ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ அர்த்தம்? 1/4னா 0.25ன்னு அர்த்தம். இந்த மாதிரி இது எல்லாமே ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சரி, ஃப்ராக்ஷன். இதுவே வந்து சப்போஸ் சரிங்களா, இப்போ 1/3ன்னு வருது. ஓகேங்களா? இது 1/3ங்கிறது என்னது? 0.3333 போயிட்டே இருக்கும். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதாவது ஃப்ராக்ஷன்லயே ஒரு வேல்யூ வர்றது, வேல்யூ வராமல் இருக்கிறது, இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? சம்ஸ்ல வந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் வரலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன. சரிங்களா? இப்போ இது சம்மு வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து கம்பேர் 4.5 அண்ட் 3.5 கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. 4 ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சும்மா இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ ஈக்குவல் டு பிஆ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு பிஆ. ரெண்டாவது ஏ கிரேட்டர் தென் பிஆ. ஓகேவா? மூணாவது ஆப்ஷன் ஏ லெஸ் தென் பிஆ. நாலாவது ஆப்ஷன் ஏ நாட் ஈக்குவல் டு பிஆ. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு பிஆ அந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா நம்ம எப்படி பார்க்கலாம்னா, 4/5 பெருசா 3/5 பெருசா, ரெண்டு ஈக்குவலா அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? ஓகே. 4/5 என்ன வரும்? 0.8ன்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அது டிவைட் பண்ணீங்கன்னா 3/5 0.6ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ கிரேட்டர் தென் பி. தட் இஸ் 4/5 இஸ் கிரேட்டர் தென் 3/5ங்கிறது ஆன்சர். சரிங்களா? இது சிம்பிளான கொஸ்டின். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த மாதிரி கேட்கலாம்னா, எது வந்து கிரேட்டர் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1/4, ஓகேங்களா, 1/2, 3/4, ஓகேங்களா, 1/8. சரிங்களா? இப்படி கூட கேட்கலாம். உடனே நம்மளுக்கு வந்து என்ன தோணும்னா, நாம என்ன பண்ணுவோம்? கடன்னு இப்ப நார்மலா பாருங்க, 4, 2, ஓகேங்களா, 3, 8. இதுல எது பெருசுன்னா எது பெருசுன்னு சொல்லுவோம்? இது வந்து 8 தான் பெருசு, இதுல இருக்கிறதுல நம்பர் 2 தான் சிறுசு அப்படிம்போம். ஓகேவா? ஃப்ராக்ஷன்ல வந்து எப்படின்னா நம்ம வந்து வேல்யூ பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப 0.1/4ங்கிறது எவ்வளோ? 0.25. ஓகேங்களா? அதே மாதிரி இது 0.5. 3/4னா 0.75. ஓகேங்களா? 1/8னா என்ன வரும்? 0.125. ஓகேங்களா?
இந்த மாதிரி வரும். அப்ப எது பெருசு இதுல? 0.75 தான் பெருசு. அப்ப 3/4 தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம ஆன்சரா எழுதணும். ஓகேங்களா? அதனால இண்டீஜரை பொறுத்த வரைக்கும் நாம வந்து உடனே கீழே இருக்கிற நம்பர் பெருசுன்னு பார்த்துட்டு எழுதக்கூடாது. ஓகேங்களா? நல்லா ஏன் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு 1/4ங்கிறது 0.25 தெரியணும். 1/2ங்கிறது 0.5. ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அப்போ 1/8ங்கிறது 0.0125 அப்படிங்கிற அர்த்தம். அதனால இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபிராக்ஷனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு இது போடுறோம் பாருங்க. ஓகேங்களா? இப்ப இதுல 1/9 என்ன மீனிங்னா, சரிங்களா, இதுதான் மீனிங். அதாவது 9 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? அதுல ஒரு பங்குன்னு மீனிங். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஃபிராக்ஷன்ங்கிறது இதுதான். புரிஞ்சுதுங்களா? இப்ப 5/9 வச்சுக்கோங்க. 5/9னா இதுதான் 5/9. டோட்டல் யூனிட் வந்து 9, அதுல வந்து 5 யூனிட் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இதுதான் ஃபிராக்ஷன். புரியுதுங்களா? அப்ப 9/9 ஹோல் யூனிட் அப்படின்னா 9/9 1. அப்ப எல்லாமே சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த சம்ல 4/5 என்ன அர்த்தம்? இந்த 4 சேர்ந்ததுன்னு அர்த்தம். 5ல 4 இதுதான் 4/5 மீனிங். 3/5 என்னது? இந்த 3/5 அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண, மொத்தம் 5 யூனிட். ஓகேங்களா? மொத்தம் 5 யூனிட், அதுல வந்து 5 யூனிட். ஓகேவா? அப்ப 4/5 எவ்வளவு இருக்கும்? 80% இருக்கும். அப்ப 0.8ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3/5 3 யூனிட். அப்ப ஏன்னா ஒரு டோட்டலா ஒரு 100%. ஓகேவா? இது வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு யூனிட் எவ்வளவு இருக்கும்? 20 20 20 20 20. ஓகேங்களா? இதுதான் ஹோல். இது 20%, இது 20%, எல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த 5 யூனிட் சேர்ந்தது 100%. ஓகேங்களா? அப்ப இப்போ 4 யூனிட்ஸ்னா எவ்வளோ? 80%. அப்ப 0.80. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் குயிக்கா சம் போடலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ பாத்தீங்கன்னா 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 யூனிட் இருக்கு. ஓகேவா? அப்ப 12.5 12.5 12.5 12.5 12.5 12.5 12.5 12.5ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் மீனிங். அப்ப சப்போஸ் 5/8ன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப 5/8ன்னு எவ்வளோ? 5 × 12.5ன்னு அர்த்தம். அப்ப 5 × 12.5 எவ்வளோ? 60 25. அப்ப 62.5. அப்போ 0.625 அர்த்தம். இப்ப சப்போஸ் வந்து நம்ம 5/8 ஆன்சர் போட்டோம்னா 0.625 வரும். ஓகேங்களா? நீங்க டிவைட் பண்ணாம கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 6/8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 6/8. ஓகேவா? 6/8 போடுறதுக்கு குயிக்கா போடணும்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 8 யூனிட். அப்ப 6 × 12.5 அப்படின்னு அர்த்தம். அதாவது 8 யூனிட் வந்து ஒரு டோட்டல் 100%னா நம்ம இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்றதுக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதை போட்டெல்லாம் பார்க்க போறது இல்ல. ஃபிராக்ஷன்ங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்றதுக்காக. இல்ல 4/5னா ஈஸியா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, 4 5 பண்ணா 0.8ங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா ஃபிராக்ஷன்னா என்னன்னா இதுதான் ஃபிராக்ஷன். ஓகேவா? 5/8ங்கிறது இதுதான் மீனிங். 6/8 7/8ங்கிறது இதுதான் மீனிங். ஓகேங்களா? அப்ப ஒரு டோட்டலா இது இருக்கு. இப்ப 8/5 5/8ன்னு என்ன மீனிங்னா இதுதான் 5/8ன்னு அர்த்தம். இதுதான் இந்த 5 × 12.5. இந்த 5 யூனிட்ஸ் டோட்டல் 8 யூனிட்ஸ்ல
5 யூனிட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இதுல செகண்ட் சம் சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க எல்லா சம்ஸுமே ஃப்ராக்ஷன்ல. ஓகேங்களா? an equivalent of fraction isன்னு போட்டு ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதாவது என்ன மீனிங்னா இப்போ 2/5ங்கிறது எப்படி எல்லாம் எழுதலாம்? 2/5 எப்படி எழுதலாம்? 4/10 எழுதலாம். ஓகேவா? சரிங்களா? 6/15 எழுதலாம். சாரி 6/15 எழுதலாம். இல்ல சாரி இப்போ 2/5 எப்படி எழுதலாம்? 4/10 எழுதலாம். 8/20 எழுதலாம். ஓகேவா? 4/10 8/20 16/40 இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இதுல ஒரு 4 ஆன்சர் கொடுத்து இது என்ன 2/5 ஈக்குவல் டு என்னென்ன அதே மாதிரி 2/5 ஓட ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதாவது 0.4 இது ஒரு ஆன்சர் இருந்தது. 2/5 அதுவும் ஈக்குவல் தானே, 0.2 0.4 ஈக்குவல் தான். ஓகேவா? இந்த மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. 4 ஆன்சர் கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கும். அதில் 0.4 தான் கரெக்டு, மற்றபடி இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா 2/5 மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4/10, 4ஆல் மல்டிப்ளை பண்ணா 6ஆல் மல்டிப்ளை பண்ணா அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா? 16/40 பண்ணீங்கனாலும் ஓகேவா? 2 8 16 5 8 40 அது மாதிரி 2/5 நோட் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஈக்குவல்ன்ட்னு கொடுத்துருந்தாங்க. 0.4 தான் ஆன்சர். இதுல வந்து 4 ஆன்சர் வந்து 0.0041 0.41 சாரி 0.041 4ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த 4 ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இதுவும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? இது ஈக்குவலண்ட் தான். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 0.4 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்றது. அதனால ஃப்ராக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், தெரியாதவங்களுக்கு கத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 2/5 என்ன மீனிங்? ஆஸ் யூஷுவல் அந்த டேபிள்ல பார்த்தோம் இல்லையா? 2/5 5 யூனிட்ல 2 யூனிட். அப்ப 5 யூனிட்டுக்கு 20 20ன்னு வந்தா 2 யூனிட் 40%. அப்ப 0.4 அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின் தான். 7/12 டிவைடட் பை 15/25 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா? இப்ப இது எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் 7/12 கண்டுபிடிச்சு டிவைடட் பை 15/25 கூட 3/5 வரும். அதனோட ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஓகேவா? ஃபிராக்ஷன் மல்டிபிளிகேஷன் படி கீழே டிவைடட் பை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் ஆயிரும், மல்டிப்ளையா மாத்திக்கலாம். ஓகேவா? எப்படி எழுதலாம்னா 7/12 இன்ட்டு ஓகேவா 15/25 வந்து மல்டிப்ளை ஆகல 20/15 ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்க வந்து 7/12 ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி 15/25 ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கு தேவையில்லை. ஓகேங்களா? குயிக்கா சால்வ் பண்ணீங்கன்னா 7/12 இன்ட்டு 25/15 இதை பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா 175/180 வரும் டைரக்டா பண்ணீங்கன்னா. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 35/36 இருக்கும். ஆன்சர் வந்து 35/36 தான் ஆன்சரு. சரிங்களா? சப்போஸ் 175/180 கொடுத்துருந்தாலும் இருக்கும். ஏன்னா அந்த 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 175/181 கொடுத்துருந்தான். ஓகேவா? 4 ஆன்சர்ல 175/181 கொடுத்துருந்தான். மற்ற ஆன்சர்லாம் வேற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். 175/180 கொடுத்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். ஏன்னா இது குழப்பறக்காக 181 கொடுத்துருந்தான். நம்ம பாஸ்டா என்ன பண்ணுவோம், உடனே 175 வந்து அதை பார்த்து டிக் பண்ணிடும்ட்டு ஒரு குழப்பறக்காக அந்த ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. 7/12 டிவைடட் பை 15/25 இருக்கிறது. ஓகேங்களா? டிவைடட் பை இருக்கிற ஃபிராக்ஷனை வந்து நம்ம மல்டிப்ளையா மாத்தணும்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? 15/25 இருக்குது, மல்டிப்ளை பண்ணல 20/15 மாறிடும். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 175/80, ஆன்சர் வந்து 35/36. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது போத் மாஸ் இதில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து
போத் மாசம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேவா? 2 மைனஸ் 13/8. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8. ஓகேவா? 8 எல்சிஎம் எடுக்கலாம். அப்ப மேல வந்து 16 மைனஸ் 13 வரும். ஓகேவா? டிவைடட் பை 27/56 இன்ட்டு 27 டிவைடட் பை 56 இன்ட்டு 1 2/7ங்கிறது எப்படி மாறும்? 9/7 மாறும். ஓகேவா? 1 2/7 அது ஃப்ராக்ஷன். ஓகேவா? 1 2/7ங்கிறது 7 பிளஸ் 2 9/7. 9/7ன்னு எழுதலாம். 1 2/7ங்கிறது ஒண்ணுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்து நாம வந்து மைனஸ் பண்றோம். அடுத்தது ரெண்டையும் அப்படியே வச்சிருக்கிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல இது என்ன ஆகும், 3/8. ஓகேவா? டிவைடட் பை இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை இருந்தா என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளையா மாத்திக்கலாம். அப்ப 3/8 இன்ட்டு 56/27. ஓகேவா? இன்ட்டு 9/7. ஆன்சர் என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் 1. எல்லாமே கிராஸ் ஆயிக்கும். ஓகேவா? 9 27 அடி ஆயிரும். எல்லாமே போய் ஆக்சுவலி சிம்பிளா ஆன்சர் வந்து 1. பாத்தீங்களா? மேல இருக்கிற சம் பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் 1ங்கிறத நோட் பண்ணுவோமா? ஃப்ளூக்ல அடிச்சா கூட நம்ம ஆன்சர் 1ங்கிறத குறிக்க மாட்டோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் சம்ல 3/4 1/2 இந்த மாதிரி சிம்பிளான ஆன்சர் வர்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதனால இந்த சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க ஒரு டைம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டேலி பண்றோம். ஓகேவா? பிராக்கெட்ல இருக்கிறது போத் மாஸ் ரூல் படி பண்றோம். 2 மைனஸ் 13/8. ஓகேவா? அப்ப அதுக்கு எல்சிஎம் வந்து 8 அடிக்கல. 8 into 16. 16 மைனஸ் 13 டிவைடட் பை 8. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அது 16 3/8 மாறிடுது. அந்த பிராக்கெட்ல இருக்கிற ஆன்சர் வந்து 3/8 மாறிடுது. டிவைடட் பைய மல்டிப்ளையா மாத்துறோம். ஓகேவா? மாத்தையில அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். 27/56ங்கிறது 56/27 ஆயிரும். இன்ட்டு 1 2/7 நான் 9/7 மாத்திருக்கோம். இந்த நீட்டா அடிச்சோம்னா எப்படி வரும், 3 இன்ட்டு 56 இன்ட்டு ஓகேவா 9 டிவைடட் பை 8 இன்ட்டு 27 இன்ட்டு 7 சிம்பிளா மாறும். ஓகேவா? இதுதான் மாறும். இதை அடிச்சோம்னா 9க்கு கீழே 27க்கு அமிச்சா 3 3 3 அடிஞ்சிரும். ஓகேவா? அப்ப 8 7 56. இங்க 56. 56 டிவைடட் பை 56 வந்து 1. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? இந்த சம் புரியுதுங்களா? இது போத் மாஸ் சம்ல ஃபிராக்ஷன்ல கேட்குற சம் தான். இது குயிக்கா சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து அந்த எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். டிவைடட் பைல ஃபிராக்ஷனா வந்தா திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்றது தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த சம்ல வேற ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த சம் புரிஞ்சுதுங்களா? ரிப்பீட் பண்ணுமா? இந்த சம் புரிஞ்சுதுல? ரிப்பீட் பண்ண தேவையில்லையில? வேண்டியதில்லைங்க சார். ஓகே. அடுத்து ஒரு ஃபிராக்ஷன் சம். ஓகேங்களா? இது ஒரு ஃபிராக்ஷன் சம். இதுவும் வந்து என்னன்னா சம் என்னன்னா 4 1/2 மைனஸ் பிராக்கெட்ல வந்து 3 1/4 மைனஸ் 6 1/3 மைனஸ் 4 1/6 பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது. மறுபடியும் இன்னொரு பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது. 7 1/2 ஆஃப் 1 3/5. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், ஆஃப் வந்தா மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 7 1/2 இன்ட்டு 1 3/5ங்கிறது தான் 7 1/2 ஆஃப் 1 3/5ன்னு மாத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4/2ங்கிறது என்ன ஆகும், 9/2 ஆயிரும். ஓகேவா? 9/2 மைனஸ் ஆஸ் யூஷுவல் அந்த பிராக்கெட் இருக்கதான் போகுது. 3 1/4ங்கிறது 13/4 ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகேங்களா? 6 1/3ங்கிறது 19/3 ஆகும். 19/3. ஓகேவா? மைனஸ் அது 4 1/6ங்கிறது 25/6 ஆகும். ஓகேங்களா? அடுத்து பிராக்கெட் க்ளோஸ் ஆயிருது. பிளஸ் 7 1/2 ஆஃப் 3/4ங்கிறது 15/2 இன்ட்டு 8/5 ஆகும். ஓகேங்களா? இதுல யாருக்கா குழப்பம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எல்லாமே அதாவது ஃப்ராக்ஷனா, அதாவது
இதா இருக்கிறது 3 1/4ங்கிறத நம்ம வந்து 13/4 ஒரு ஹோல் ஃபிராக்ஷனா மாத்திக்கிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது அப்போ சிம்பிளா நம்ம ஸ்டெப் போத் மஸ்லாம் அப்ளை பண்றதா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத பண்ணணும். ஓகேவா? 13/4 மைனஸ் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது பண்ணணும். எல்சிஎம் வந்து 19/3 மைனஸ் 25/6 இருக்கு. 6 தான் எல்சிஎம். ஓகேவா? அப்ப 38 மைனஸ் 25ன்னு வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது 15/2 இன்ட்டு 18/5. ஓகேவா? 15/2 இன்ட்டு 8/5 இதை அடிச்சோம்னா என்ன ஆகும்? 5க்கு 3 அடிச்சிடும். 16 16 15/2 இன்ட்டு 8/5 3 24/2 24/2 ஆன்சர் 12ன்னு வந்துடும். ஓகேவா? 15/2 இன்ட்டு 8/5ங்கிறது 12ன்னு மாறிடும். ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டெப்ல 9/2 மைனஸ் 13/4 மைனஸ் ஓகேவா 24/6 24/6 38 மைனஸ் 25 28 போட்டு 38 மைனஸ் 25. ஓகேவா? அது வந்து ஆன்சர் வந்து 13/6ன்னு வரும் நினைக்கிறேன். 13/6. ஓகே, 13/6 பிளஸ் 12. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? 9/2 மைனஸ் ஓகேவா 13/4 மைனஸ் அது வந்து பண்ணீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? எல்சிஎம் வந்து என்ன வரும்? எல்சிஎம் வந்து 12 எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 12. அப்ப எல்சிஎம் வந்து 12ங்களே இது வந்து 39 மைனஸ் 26 பிளஸ் 12. ஓகேங்களா? அப்ப 9/2 மைனஸ் ஓகேங்களா 13/2 பிளஸ் 12. இதுதான் டோட்டலா வரும். இது இப்போ எல்சிஎம் வந்து இதுக்கு என்ன எடுப்பீங்க? எல்சிஎம் வந்து 12. ஓகேங்களா? அப்ப 81 சரி 12 அப்ப 6 டைம் அப்ப 54 மைனஸ் 13 பிளஸ் 12 into 12 144. அப்ப ஈக்குவல் டு 54 மைனஸ் 13 வந்து 41. 41 பிளஸ் 144 வந்து 185 185/12. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இப்போ 185/12 கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா 15/5/12 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அப்படியே எழுதலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ஆன்சருமே எழுதலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஃப்ராக்ஷனை வந்து ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? அது கலப்பு பின்னம் சொல்லுவாங்க அது. ஓகேவா? அதை வந்து ஒரு தசம பின்னமும் மாற்றிக்கிறோம். 4 1/2ங்கிறது 9/2வும் 3 1/4 13/4 அதே மாதிரி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் போத் மாஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். எல்லாமே ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் அப்ளை பண்ணுற மாதிரி வருது. ஓகேங்களா? எல்சிஎம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 185/12ன்னு வருது. ஆன்சர் வந்து 15/5/12. 15/5/12ங்கிறது ஒன்று தான், 185/12ங்கிறது ஒன்று தான். இந்த சம்மில் எந்த ஸ்டெப்லையாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கா? இல்லை ஈஸியாக இருக்கா சொன்னது? இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார். எதுங்க 185/12 எப்படி 15/5/12 மாறுச்சுன்னா? இல்லை சார், இந்த 9/2 54 மைனஸ் 13 144/12 எப்படி சார் வருது? ஆமாங்க, இப்போ இது 9/2 மைனஸ் 13/12 பிளஸ் 12. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 12 தான் காமன். ஓகேங்களா? 12 தான் எல்சிஎம். அப்ப இங்க ஆல்ரெடி 9/2 இருக்குது. அப்ப 6 டைம்ஸ் வந்து 12ங்களா? அப்ப 6 × 9 54. ஓகேங்களா? அடுத்தது இந்த 13க்கு ஆல்ரெடி 12 இருக்கு, அதனால 13 அப்படியே வச்சுட்டோம். 12க்கு எல்சிஎம் வந்து எது 12/1 இருக்கிற மாதிரி. அப்ப 12 × 12 தான் அர்த்தம். ஓ சரி, ஓகே ஓகே. 144. அப்போ 144 பிளஸ் 54 மைனஸ் 3 வந்து 185/12. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்திருக்கோம். மூணுக்கும் தனித்தனியா இருக்கிறதுக்கு எல்சிஎம் வந்து 12ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்ப பிளஸ் 12ன்றது வந்து 12/1ன்னு வச்சுக்கோங்க. ஆமா, 12/1 தான் எடுத்துக்கணும். சரி, 100னால ஃபிராக்ஷன்ல எழுது. 100 ஃபிராக்ஷன்ல எழுதுனா 100/1 அவ்வளவுதான். சரி, ஓகே. ஓகேங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் சம் போலாங்களா?
ஓகே, அடுத்தது இது ஒரு ஃப்ராக்ஷன் சம் தான். இது சிம்பிளான சம்மு. ஒரே இது என்னன்னா ஆஃப்னு வருது, டிவைடட் பை வருது, அவ்வளோதான். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? 1/12 இன்ட்டு 1/12 இன்ட்டு 1/17 டைரெக்டாக என்ன எழுதலாம்? 1/14 எழுதிடலாம் மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா? டிவைடட் பை ஓகேவா 2/3 இன்ட்டு 2/7 எப்படி எழுதலாம்? 9/7 எழுதலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? 1 டிவைடட் பை 14 டிவைடட் பை 18/2/3 இன்ட்டு 9/7. ஓகேவா? அப்போ 2/18/21 ஆயிரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல 1/14 நான் என்ன சொன்ன, டிவைடட் பை இருக்குது, அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்போ 21 டிவைடட் பை 18 மாறும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து 14 இன்ட்டு 21/18. ஒன் டிவைடட் பை 12 வரும். இதுக்கான இந்த இடத்துலயும் சிம்பிளிஃபை பண்ணி கூட போடலாம். இதை வந்து 18/21 6/7 மாத்திட்டு சார் 1/18 இல்லைங்க சார், 7/6 போட்டுடலாம். என்னங்க சொல்லுங்க? ஹலோ, 1/18ங்களா? 1/18 எப்படி வந்துச்சு? நீங்க கண்டினியூ பண்ணுங்க சுரேஷ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, பாருங்க, இது வந்து என்ன பண்றோம்? இது வந்து 2/3 இன்ட்டு 9/7 என்ன ஆகுது? நம்ம 2 மேல 2ம் 9 இருக்கு. அப்ப 18 டிவைடட் பை 21. சரியா? அங்கேயே என்ன பண்ணிக்கிறோம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இதை வந்து 6/7 மாத்திக்கிறோம். 6 3s are 18, 7 3s are 21. அப்ப 6/7 டிவைடட் பை நம்ம மல்டிப்ளை பண்ணியில 7/6 ஆயிரும். இது என்ன ஆகும் உங்களுக்கு? 1 இன்ட்டு 7 டிவைடட் பை 14 இன்ட்டு 6 ஆகும். ஓகேங்களா? இந்த 7 அடிச்சீங்கன்னா 12. அப்போ ஆன்சர் வந்து 1/12 தானே? ஓகேங்களா? ஆன்சர் வந்து 1/12 தான். சரிங்களா? ஒரு டைம் வேணா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ராக்ஷன்லாம் நம்ம சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1/12 இன்ட்டு 1/7 இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே 1/14 ஆயிருது. 2/3 ஆஃப் 1 2/7 என்ன அர்த்தம்னா 2/3 இன்ட்டு 1 2/7 அர்த்தம். அவ்வளோதான். மற்றபடி இந்த சம்ல எந்த குழப்பம் இல்லை. சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இந்த சின்ன சின்ன சிம்பிளான சம்மும் வரலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் அந்த டேபிள் ஃபார்மேட்ல சொன்னேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? என்ன சொல்றான்? டோட்டலா 2/9 ஆஃப் த பீப்புள் ஆன் த ரெஸ்டாரண்ட் ஆர் அடல்ட்ஸ். இஃப் தேர் ஆர் 95 மோர் ஸ்டூடெண்ட்ஸ் children than adults, how many children are there in restaurant? ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்த சம்மு. இப்போ லாஸ்ட் 2018 19ல கேட்டிருந்த சம்மு. ஓகேங்களா? 2/9 ஆஃப் த பீப்புள் ஆன் அ ரெஸ்டாரண்ட் ஆர் அடல்ட்ஸ் சொல்றான். அப்ப சரிங்களா, மொத்தம் டோட்டலா
9 யூனிட் இருக்கு, அதுல வந்து 2 யூனிட் அடல்ட், மீதி 7 யூனிட் சில்ட்ரன் அர்த்தம். ஓகேவா? 2/9 ஆஃப் த பீப்புள் ஆன் அ ரெஸ்டாரண்ட் ஆர் அடல்ட்ஸ். ஓகேங்களா? இஃப் தேர் ஆர் 95 மோர் சில்ட்ரன் தென் அடல்ட்ஸ், ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் ரெஸ்டாரண்ட்னு கேட்குறான். ஓகேங்களா? டோட்டலா சரிங்களா, எவ்வளோ சில்ட்ரன் இருக்கிறானோ எவ்வளோ அடல்ட் இருக்கிறான்னு சொல்ல. சப்போஸ் வந்து இப்போ 14 ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்ம 7 × 7, ஓகேவா, 49ன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இங்க என்ன சொல்றான், 2/9 ஆஃப் த பீப்புள் ஆன் அ ரெஸ்டாரண்ட் ஆர் அடல்ட்ஸுங்கிறான். அடல்ட்ஸ் வந்து 2/9, 9 யூனிட்ல 2 யூனிட் அடல்ட்டுங்கிறான். அதனால தான் 2 யூனிட் அடல்ட்டும் மீதி 7 யூனிட் சில்ட்ரனும் நான் அதில் பாக்ஸில் காமிச்சிருக்கேன். ஓகேவா? கொஸ்டின் புரியறதுக்காக இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். இஃப் தேர் ஆர் 95 ஸ்டூடெண்ட்ஸ், if there are 95 more children than adult, மொத்தமா அடல்ட்டை விட 95 சில்ட்ரன் இருக்கிறாங்க. அதாவது அடல்ட் பிளஸ் சில்ட்ரன் டோட்டலா. ஓகேவா? 95 பேர் அதிகமா இருக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் வந்து அடல்ட்ஸை விட. அப்படின்னா என்ன மீனிங்? இப்ப டோட்டலா எவ்வளவு யூனிட் இருக்கிறாங்க? சில்ட்ரன் வந்து 7 யூனிட் இருக்கிறாங்க. ஓகேவா? 95 பேர் அதிகமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம்? அடல்ட் 95 பிளஸ் அடல்ட்ஸ் ஈக்குவல் டு சில்ட்ரன். புரியுதுங்களா? இதான மீனிங். இஃப் தேர் ஆர் 95 மோர் சில்ட்ரன் தென் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப அடல்ட்ஸ் பிளஸ் 95 ஈக்குவல் டு சில்ட்ரன். இந்த மீனிங் புரியுதுல்ல உங்களுக்கு? இந்த மீனிங் புரிஞ்சா இந்த சம் ஈஸி, அவ்வளவுதான், முடிஞ்சுது. அதாவது 95 பேர் அடல்ட் விட அதிகமா இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? 95 பிளஸ் அடல்ட்ஸ் ஈக்குவல் டு சில்ட்ரன் அர்த்தம். இதுல எந்த குழப்பம் இல்லையில. அப்ப இங்க அடல்ட் வந்து எவ்வளவு யூனிட் இருக்கிறாங்க இதை வேணா தனியா காமிக்கிறேன். அப்ப சில்ட்ரன் வந்து எவ்வளவு யூனிட் இருக்கிறாங்க? 7 யூனிட் இருக்கிறாங்க. ஓகேவா? 7 யூனிட்ல 2 யூனிட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அதை வந்து அடல்ட்னே எடுத்துக்கலாம், அடல்ட்டோட கவுண்ட்னே எடுத்துக்கலாம். அப்ப மீதி இது வந்து 95 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது. அந்த 5 யூனிட் தான் 95 பேர் இருக்கிறது. ஓகேவா? இந்த 5 யூனிட்ல 95 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு 5 யூனிட் வந்து ஓகேவா, 5 யூனிட் வந்து 95 ஸ்டூடெண்ட்ஸ்னா 1 யூனிட் வந்து ஓகேவா 19. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு யூனிட்லயும் 19 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இதுவும் 19 ஆயிரும், இதுவும் 19 ஆயிரும். ஓகேவா? அப்ப 7 × 19 என்னது? 63 70 133. அப்ப 131 சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 133 பேர் சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. 2/9 ஆஃப் த பீப்புள் ஆன் அ ரெஸ்டாரண்ட் ஆர் அடல்ட்ஸ். ஓகேங்களா? இஃப் தேர் ஆர் 95 மோர் சில்ட்ரன் தென் அடல்ட்ஸ், ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் ரெஸ்டாரண்ட் கேட்கறான். டோட்டலா 9 யூனிட், 9 யூனிட்ல 2 யூனிட் அடல்ட், 7 யூனிட் சில்ட்ரன். இது மட்டும் தான் இந்த 2/9ல நம்மளுக்கு ஆகுறது. அடுத்து என்ன சொல்றான்? 95 பேர் அதிகம்னு சொல்றான். 95 பேர் அதிகம்னா என்ன அர்த்தம்? டோட்டலா இந்த 2 யூனிட்டும் அடல்ட் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப மீதி 95 தான் இங்க ஃபில் பண்றோம். இந்த 5 யூனிட்ல 5 யூனிட்டுக்கு 95 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 5 யூனிட்டுக்கு 95 பேர்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 19 பேரு. அப்ப ஒரு யூனிட் கண்டுபிடிச்சிட்டா 7 யூனிட் கண்டுபிடிச்சலாம். அப்ப 7 யூனிட்டுக்கு 133 சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதே அடல்ட் எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 133 மைனஸ் 95 போட்டீங்கன்னா எவ்வளவு அடல்ட்ஸ் இருக்கிறாங்க தெரியும். அடல்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அப்ப அடல்ட்ஸ் வந்து என்ன எழுதியிருந்தோம் ஆல்ரெடி? 95 பிளஸ் அடல்ட்ஸ் ஈக்குவல் டு சில்ட்ரன். அப்போ 133. அப்ப A ஈக்குவல் டு 133 மைனஸ் 95. அப்ப 38 அடல்ட்ஸ், 133 சில்ட்ரன் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சம் புரியுதுங்களா? ஏதாவது குழப்பமா இருக்கா இல்ல மறுபடியும் சொல்லணுமா? கொஸ்டின் ஒரு டைம் பாருங்க. இல்ல அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கிடைக்காது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2/9 வந்து அடல்ட்ஸ் இருக்கிறாங்க. சில்ட்ரன் வந்து அடல்ட்டை விட 95 அதிகமா இருக்கிறாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? எவ்வளவு பேர் சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஃபிராக்ஷன் சம்ல இந்த மாதிரி சிம்பிளா போடலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு தெரியாதனால டோட்டலா 9 யூனிட், அதுல 2 யூனிட் அடல்ட்டு, மறுபடியும் அந்த 7 யூனிட் சில்ட்ரன்லயும் 2 யூனிட் அடல்ட் ஏன் போடுறோம்னா
அடல்ட் ப்ளஸ் 95 வந்து சில்ட்ரன் அவன் டேட்டாவில் கொடுத்துருக்குறான். அதனால 2 யூனிட் அடல்ட் எடுத்து மீதி 5 யூனிட்டுக்கு 95 போடுறோம். இப்போ 5 யூனிட் 95னா ஒரு யூனிட் 19. அப்போ சில்ட்ரன் வந்து 7 யூனிட்னா 7 × 19 அர்த்தம். ஓகேங்களா? உடனே நீங்க வந்து அடல்ட்ஸ் எவ்வளோனா 2 × 19 போடக்கூடாது. ஓகேவா? சில்ட்ரனோட யூனிட் வேற, அடல்ட்டோட யூனிட் வேற. இப்போ அடல்ட் வந்து 95 + அடல்ட் = 133. இப்போ அடல்ட் வந்து 133 - 95. ஆன்சர் பாருங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வரும். சரி சார், 19 × 2ன்னு போட்டாலும் வரும். டோட்டல் யூனிட் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ சில்ட்ரன் வந்து 133 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு சிம்பிளான ஃப்ராக்ஷன் சம் தான். சரிங்களா? இது குயிக்காக சால்வ் பண்ணலாம். ஒன்னே நீ ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா 95 + A = 1 சில்ட்ரன்கிற அந்த இந்த காலம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் சொல்ற ஆன்சருக்கு வந்து இதுதான் அவன் சொல்ல வராங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது பாருங்க பெரிய சம்மா. நான் 5 லைன் இருக்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? 1/9 of the shirts sold at Peter's shops are striped. ஓகேவா? 9 ஷர்ட் இருந்தா ஒரு ஷர்ட் வந்து ஸ்ட்ரைப்டு ஷர்ட். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி 5/8 of the remainder are printed. ஓகேங்களா? இப்போ 1/9னா என்ன அர்த்தம்? 9 ஷர்ட்ல ஒரு ஷர்ட் பிரிண்டடு. மறுபடி 5/8 ரிமைண்டர்னா எப்படி? கரெக்ட் தானே? 9 யூனிட்ல ஒரு யூனிட் வந்து ஸ்ட்ரைப்டுனா மீதி 8 யூனிட் இருக்கும். அந்த 8ல 5 வந்து பிரிண்டடு, ரிமைனிங் வந்து பிளெயின் கலர்டு. அப்ப 3/8 வந்து பிளெயின் கலர்டு ஷர்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பீட்டர் ஷாப்ல 81 பிளெயின் கலர்ட் ஷர்ட் இருக்கு. ஓகேவா? பிளெயின் கலர்ட் ஷர்ட் இருக்கு. ஓகேவா? ஹவு மெனி பிரிண்டட் ஷர்ட் தென் பிளெயின் கலர்னு கேட்குறான். ஓகேவா? கொஸ்டின்ஸ் வேணா ஒரு இதில் வர மாதிரி இந்த கொஸ்டின். ஓகேங்களா? 1/9 of the shirts sold at Peter's shops are striped. அதாவது டோட்டலா ஸ்ட்ரைப்டு வந்து 9 ஷர்ட்டுக்கு வந்து 1ன்னு அர்த்தம். ஸ்ட்ரைப்டு 1/9. ஓகேவா? அடுத்தது பிரிண்டட் வந்து 5/8, ரிமைனிங்ல 5/8. ஓகேங்களா? அடுத்தது கலர்டு பிளெயின் கலர்டு எவ்வளோ? பிளெயின் கலர்டு வந்து 3/8 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டோட்டல் ஷர்ட்ஸ் வந்து 81. டோட்டல் ஷர்ட்ஸ் எவ்வளோ சொல்றான்? 81 ஷர்ட்ஸ்ங்கிறான். அதாவது 81 ஷர்ட்ஸ்ங்கிறது 81 ஷர்ட்ஸ் = 3/8. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச வேண்டியதான். அதாவது 3 பங்கு வந்து 3 யூனிட்ஸ் வந்து 81 ஷர்ட்ஸ். அப்ப 1 யூனிட் எவ்வளோ? 1 யூனிட் 27 ஷர்ட்ஸ்னு அர்த்தம். 27 ஷர்ட்ஸ். அப்ப பிளெயின் பிரிண்டட் எவ்வளோக்கு? 5/8. அப்ப ஆன்சர் வந்து 5 × 27. 5 × 27 வந்து 5 × 27 ஷர்ட்ஸ் வந்து என்ன ஷர்ட்டு? பிரிண்டட் ஷர்ட். ஓகேங்களா? 5 × 27 வந்து 135. ஓகேவா? அப்ப ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கான்? How many more printed shirts than plain color shirtsங்கிறான். எவ்வளோ வந்து அதிகம்னு கேட்குறான். அப்போ கொஸ்டின் வந்து இது வந்து 135. இது பிரிண்டட் ஷர்ட்ஸு. அந்த ஷர்ட் வந்து 81. அப்போ ஆன்சர் வந்து 54 ஷர்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரே இதில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா?
கொஸ்டினும் ஆன்சர் ஒரே பேஜில் வர மாட்டேங்குது. ஓகேவா? ஓகேங்களா? இந்த சம் அடி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேவா? 1/9 ஆஃப் த ஷர்ட் சோல்ட் அட் பீட்டர் ஷாப்ஸ் ஆர் ஸ்ட்ரைப்டுங்கிறான். அப்போ 9 ஷர்ட்டில் ஒரு ஷர்ட் ஸ்ட்ரைப்டு. ஓகேவா? 5/8 ஆஃப் த ரிமைண்டர் ஆர் பிரிண்டட். ஓகேவா? 5/8னா டோட்டலாக 9 யூனிட்ல ஒரு ஷர்ட், மீதி ரிமைனிங் யூனிட் 8 யூனிட் இருக்கும். அந்த 8 யூனிட்ல 5 ஷர்ட் வந்து பிரிண்டடு. ஓகேங்களா? ரெஸ்ட் ஆஃப் த ஷர்ட்ஸ் ஆர் பிளைன் கலர்னு என்ன அர்த்தம்? 5/8ல ரிமைனிங்னா 3/8. ஓகேவா? இப்போ அவன் 81ங்கிறது என்ன கொடுத்துட்டான்? 3/8. அப்போ 3/8ங்கிறது தான் 81 ஷர்ட்ஸ். ஓகேவா? அப்போ 3 யூனிட்ஸ் வந்து 81 ஷர்ட்ஸ்னா ஒரு யூனிட் வந்து 27 ஷர்ட்னு அர்த்தம். அப்போ 5 எது பிளெயின் கலர்டு வந்து 81 ஷர்ட்னு கொடுத்துட்டான். அதில் ஒரு யூனிட் 27 ஷர்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பிரிண்டட் ஷர்ட் 5 யூனிட் இருக்கு. அப்போ 5 × 27 135. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறான்? எவ்வளோ பிரிண்டட் ஷர்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ 135 - 81 வந்து 54 ஷர்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பேஜானு கேட்குறான். அதனால பார்த்தீங்கன்னா 8 லைன் இருந்தது. ஆனால் ஒரு 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டுடலாம். மேக்ஸிமம் பெரிய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி சிம்பிளா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? 1/9 கொடுத்துருக்கான், 5/8 கொடுத்துருக்கான் அப்படின்னு ஃபிராக்ஷன்ல வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஃபிராக்ஷன் சம் ஈஸியா தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 1/9ங்கிறது அவன் என்ன சொல்ல வர்றான்? அப்போ 9 ஷர்ட்ல ஒரு ஷர்ட் ஸ்ட்ரைப்னு அர்த்தம். அப்போ 5/8னா 8 ஷர்ட்ல 5 ஷர்ட் வந்து பிரிண்டட்னு அர்த்தம். பிளெயின் கலர்டு மீதி எவ்வளோ இருக்கு? அப்போ 3 யூனிட். அப்போ 3/8. மொத்தம் 9 ஷர்ட்ல ஒரு கலர் 9 ஷர்ட் இருந்தா 1 ஸ்ட்ரைப் ஷர்ட்டு, 5 பிரிண்டட் ஷர்ட்டு, 3 பிளெயின் கலர் ஷர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 9ல. அப்ப இதுல 81 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 9ல 3 வந்து 81ன்னா ஓகேங்களா? அப்ப 5 எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறது. அப்ப 81 ஷர்ட்டுங்கிறது 3 யூனிட். ஓகேவா? அப்போ ஒரு யூனிட் வந்து 27 ஷர்ட்ஸ். அப்போ 5 யூனிட் வந்து பிரிண்டட் ஷர்ட்டுங்கனால 5 × 27 135. ஆன்சர் வந்து 135 - 81ன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் ரிப்பீட்டா பாருங்க, புரியும். நீங்க வந்து வேற சிம்பிள் மெத்தட்ல சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க. நான் வந்து ஃபிராக்ஷன்ல கொஞ்சம் குயிக்கா பண்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஒன்றும் இல்லை, 1/9ங்கிறது 9 ஷர்ட்ஸ்ல ஒரு ஷர்ட்ஸ், 5/8ல 8 ஷர்ட்ஸ்ல 5 ஷர்ட்ஸ். ஓகேவா? அப்போ 3/8ங்கிறது என்ன கண்டுபிடிச்சோம்? 8ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 3 தான். அப்போ 3/5. அவன் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னா 3/8ங்கிறது 81 ஷர்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ அது வந்து 3 யூனிட் வந்து 81 ஷர்ட்ஸ்னா 1 யூனிட் வந்து 27 ஷர்ட்ஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? இது வந்து 5/8. 5/8னா அப்போ ஒரு யூனிட் வந்து 27னா 5 யூனிட். அப்போ 135 ஷர்ட்ஸ்னு அர்த்தம். அடுத்தது எவ்வளவு சொல்றான்? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்கறான். அப்போ 135 - 81 அது வந்து 54 ஷர்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து 27 ஷர்ட்ஸ். ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் வந்து 27 ஷர்ட்ஸ். அவ்வளவுதான். டோட்டல் ஷர்ட்ஸ் எவ்வளோன்னா 27 + 135 + 54. ஓகேங்களா? எல்லாம் ஒவ்வொரு யூனிட். இல்லைன்னா ஒரு யூனிட் 9 × 27 போட்டாலும் சரி, ஆன்சர் வந்துடும். ஒரு யூனிட் 27னா 9 யூனிட்ஸ் டோட்டல் ஷர்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். நான் ஒன்றும் ஃப்ராக்ஷன்ஸ்ல மறுபடியும் நிறைய சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ராக்ஷன்ல மறுபடியும் நிறைய சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. 2-3 பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க, கொஞ்சம் டைம் அண்ட் ஒர்க் சொல்லுங்கன்னு. டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய மெத்தட் இருக்குங்க. அது விஜய் சார் எடுப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க் நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கவே இல்லை. சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கல. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னன்னா ஃப்ராக்ஷன் மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? சில பேர் எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 2-3 மெத்தட் இருக்கு. சரிங்களா? எனக்கு ஈஸியாக பட்டது நான் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? நான் வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட் தான். அதனால நான் அந்த மெத்தட் யூஸ் பண்றேன். சரிங்களா? நீங்க எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்றீங்க, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இது பண்ணி குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அதனால நான் ஒரு 10 சம்ஸ் இருக்கு, குயிக்கா பார்த்துடலாம். சரிங்களா? இப்ப சம்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 15 days அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டலா ஏ வந்து 15 நாள் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஏ வந்து 15 நாள் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பான்னு அர்த்தம். இப்ப நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன எடுத்துருப்போம்னா 1 days ஒர்க் எடுத்துக்கிறோம்.
யாரோ மைக் சரவணாங்கிறவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏஸ் ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? ஓகேவா? டோட்டலா அவன் 15 நாள் எடுத்து பண்றான்னா இதுதான் கனெக்ட் இல்ல சாப்பிட்டாங்களா? ஹலோ, ஏஸ் ஒன் டேஸ் ஒர்க் வந்து என்னன்னு பாக்குறோம். ஓகேங்களா? 15 நாள் சேர்ந்து ஒர்க்கை முடிக்கிறாருன்னா ஒரு நாள் வந்து 1/15 ஒர்க் முடிப்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஏ வந்து 2 நாள் சேர்ந்து 2/15 ஒர்க் முடிப்பார். 3 நாள்ல வந்து 3/15, 4 நாள்ல 4/15, 5 நாள்ல 5/15. இதே மாதிரி 15 நாள்ல 15/15 ஒர்க்கை முடிப்பார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் மீனிங். ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 நாள்ல செய்வாருன்னா ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/15, 15 பங்கு ஒர்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுல ஒரு ஒர்க்கை முடிப்பாரு. 2வது நாள் 2/15, 3வது நாள் 3/15, லாஸ்ட் நாள் 15/15. அப்ப என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். அப்ப ஒர்க்குங்கிறது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரு ஒரு பங்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாருன்னு அர்த்தம். ஒரு ஒர்க்கை. ஓகேவா? அது யூனிட் வந்து 1. ஒரு யூனிட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவரு 15 டேஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் வந்து 1/15. ஓகேங்களா? இதுக்காக தான் அந்த ஃபிராக்ஷன் எடுத்துட்டு இந்த டைம் அண்ட் ஒர்க்கு இன்னைக்கு வந்தோம். ஓகேவா? நீங்க எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்றீங்க, வேற இதெல்லாம் புரிஞ்சுக்க தேவையில்லை, நீங்க அதை விட்டுருங்க. ஓகேவா? நார்மலா இந்த மாதிரி மெத்தட் பண்றதுக்கு ஈஸியான ஸ்டெப்பா நான் சொல்றேன். ஓகேவா? இதுதான் அர்த்தம். ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/15 அர்த்தம். சப்போஸ் ஏ வந்து 3 நாள் எவ்வளவு ஒர்க் செஞ்சிருப்பாருன்னா 3/15 ஒர்க்கை செஞ்சிருப்பாரு. ஏ வந்து 10 நாள் எவ்வளவு ஒர்க் செஞ்சிருப்பாரு? 10/15 செஞ்சிருப்பாரு. ஏ 14 நாள் எவ்வளவு ஒர்க் செஞ்சிருப்பாரு? 14/15 அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறான், ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 15 டேஸ், ஹி டிட் த ஒர்க் ஃபார் 12 டேஸ், வாட் இஸ் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டோட்டல் ஒர்க்குங்கிறது என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தது டோட்டல் ஒர்க்குங்கிறது 1ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 1 மைனஸ் 12 டேஸ்னு என்ன அர்த்தம்? 12/15. இதுதான் ஆன்சர். அப்ப ஏ வந்து என்ன அர்த்தம்? ஏவோட ரிமைனிங் ஒர்க் வந்து 3/15 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏவோட ரிமைனிங் ஒர்க் 3/15. அவர் 3 நாள் செய்யல, அதனால 3 நாள் வேலை மிச்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இந்த ரிமைனிங் ஒர்க் கான்செப்ட் இதுதான். சரிங்களா? ஏ வந்து ஒரு வேலையை 15 நாள்ல செய்யறாருன்னா ஒரு நாள்ல 1/15, 2 நாள்ல 2/15, 3 நாள்ல 3/15, 15 நாள்ல 15/15, அதாவது டோட்டல் 1 யூனிட் ஒர்க்கை செஞ்சிருவாரு. ஓகேங்களா? ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஏ வந்து 12 நாள் ஒர்க் பண்ணிடுறாருன்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னா, டோட்டலா அவர் செய்ய வேண்டியது ஒரு யூனிட் வேலை, அவர் 12 நாள் சேர்ந்து 12/15 செய்யறாரு. அப்ப ரிமைனிங் ஒர்க் 3/15 அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் அர்த்தம். அப்ப கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 15 டேஸ் அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க்கை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/15 அர்த்தம். சரிங்களா? பிஓட ஒன் டே ஒர்க் வந்து 20. அப்ப இதுல யார் அதிகமா ஃபாஸ்டா வேலை செய்யறாங்கன்னா ஏ தான் அதிகமா வேலை செய்யறாங்க. ஏன்னா ஏ தான் ஒரு ஒர்க் 15 நாள்லயே முடிச்சிடுறாங்க. ஓகேவா? பி வந்து 20 நாள் செய்யறாங்க. புரியுதுங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 டேஸ்ன்னு சொல்றான், வாட் இஸ் த ரிமைனிங் ஒர்க்குங்கிறான். அப்ப ஏ வந்து 4 நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான்? 4/15. பி வந்து 4 நாள் எவ்வளவு செஞ்சிருப்பான்? 4/20. ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்து டோட்டல் ஒர்க் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? எல்சிஎம் வந்து 30 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சாரி 30 வராது, 60 எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 60 எடுத்துக்கலாம். அப்ப 16 + 12 அப்ப ஈக்குவல் டு 28/60. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா 7/15. அப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து 4 நாள்ல 7/15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? டோட்டல் ஒர்க் 1 மைனஸ் ரிமைனிங் ஒர்க்னா 7/15. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 8/15. அப்ப ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஏவோட ஒன் டே ஒர்க் 1/15, பிஓட ஒன் டே ஒர்க் 1/20. சரிங்களா? அப்ப
இவ ஏ வந்து 4 நாள் செஞ்சானா இவ 4/15, பி வந்து 4 நாள் செஞ்சா 4/20. ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து 4 நாள 7/15, டோட்டல் 15ல 7 யூனிட் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். 15ல 7. இப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து டோட்டல் ஒர்க் வந்து 1 - 7/15 வந்து 8/15. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கை சால்வ் பண்ணோம்னா குயிக்காக பண்ணிடலாம். ஏன்னா டக்குன்னு ஃப்ராக்ஷன் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா இது ஃபாலோ பண்ணுங்க. இல்லை விஜய் சார் 2-3 மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி மெத்தட் பிடிச்சதுனாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஏ கேன் லே ஏ ட்ராக். இது வந்து என்ன சொல்றேன்னா ஏ வந்து இந்த ஒர்க்கை பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். ஏ கேன் டூ ஏ ஒர்க் அப்படின்னே கேட்பான்னு நினச்சிக்க வேண்டாம். ஏ கேன் லே ஏ ரயில்வே ட்ராக் between 2 கிவ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா உடனே குழப்பிக்க வேண்டாம். ஏ வந்து ஒரு ஒர்க்கை செய்யறா அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏவோட 1 day ஒர்க் வந்து 1/16. ஓகேவா? பியோட 1 day ஒர்க் வந்து 1/12. ஓகேவா? சியோட ஓகே. வித் த ஹெல்ப் ஆஃப் சி they did the job in 4 days only. அப்படின்னு என்ன அர்த்தம்? with the help of c na a plus b plus c equal to 1/4 ன்னு அர்த்தம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து 16 நாள் செய்வான், பி வந்து 12 நாள் செய்வான். குழப்பருக்கு என்ன கேட்கிறா? வித் த ஹெல்ப் ஆஃப் சி they did the job in 4 days னா வித் த ஹெல்ப் ஆஃப் சி என்ன? a plus b plus c 3 பேர் சேர்ந்து 4 days செய்வாங்கன்னு அர்த்தம். இப்போ இங்க ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். அப்ப சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த a plus b plus c ல சப்ஸ்டிட் பண்ணா c 1/16 plus 1/12 plus c equal to 1/4. அப்ப c equal to 1/4 minus 1/16 minus 1/12 கண்டுபிடிச்சினா c ஓட ஒர்க் வந்து எல்சிஎம்ல எடுத்து பண்ணீங்கன்னா 5/48 வரும். ஓகேங்களா? இது வந்து 5/48 வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம வந்து சியோட 1 day ஒர்க் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப சி வந்து டோட்டலா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அப்படியே ரிவர்ஸா போட்டுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்க ஆன்சர் வந்து ஓகேவா 1/20 வந்துருந்துச்சுன்னா அப்ப சி கேன் டூ ஏ ஒர்க் இன் 20 days அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சியோட 1 day ஒர்க்கு 1/20. அப்ப எவ்வளவு நாள் முடிப்பான்? 20 days சேர்ந்து முடிப்பான்னு அர்த்தம். ஓகேவா? இங்க சியோட ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க சியோட 1 day ஒர்க் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சப்போஸ் இந்த சம்ல ஆன்சர் 1/20 வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்து உடனே சி வந்து 1/20ல ஒர்க் முடிக்கும்னு சொல்லக்கூடாது. சியோட 1 day ஒர்க்கை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப சி வந்து 20 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு? 5/48 வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? 48/5 days அர்த்தம். 48/5 days equal to 9355 days. இந்த ஆன்சர் கொடுத்திருந்தான் 93/5 days. ஓகேங்களா? A can do a work in 16 days னா அப்படியும் கேட்கலாம். A can lay a railway track between 2 give station. பாருங்க சிம்பிளா நம்ம ரெகுலரா A can do a workனா டக்குன்னு அது நம்ம 1/16 வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாவும் கேட்கலாம். என்ன சொல்றான்? ஏ இந்த வேலையை செய்து அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். 16 நாள் செய்துங்கிற. அப்ப ஏவோட 1 day ஒர்க்கு 1/16, பிஓ 1 day ஒர்க்கு 1/12. இன்னொரு சிம்பிளா குழப்பருக்கு என்ன கேட்கிறான்? வித் ஹெல்ப் ஆஃப் சின்னு கொடுத்துருக்கான். சியோட உதவியுடன். சியோட உதவியுடன் என்ன அர்த்தம்? a plus b plus c அர்த்தம். ஓகேவா? அப்போ 1/4. இதுல சியோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். மறுபடியும் ஃபைனல் ஆன்சர் வர்றப்ப ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் வரப்ப குழப்ப கூடாது. 5/48ங்கிறது 1 day ஒர்க்கு, டோட்டல் ஒர்க் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 48/5 இதை வந்து ஃபிராக்ஷன் பண்ணா 93/5 daysனு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? அடுத்தது as usual A வந்து 1 day ஒர்க்கு, B ஓட 1 day ஒர்க்கு, C ஓட 1 day ஒர்க்கு. ஓகேங்களா? என்ன கேட்குறேன்? how many days A do the work if he is assisted by B and C on every 3rd day. சரிங்களா? மொத்தம் 3. ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன அர்த்தம்? அந்த கொஸ்டினோட மீனிங் ஃபர்ஸ்ட் டே வந்து
ஏ மட்டும் ஒர்க் பண்றாங்க, செகண்ட் டே வந்து ஏ மட்டும் ஒர்க் பண்றாங்க, தேர்ட் டே மட்டும் பிஇ சி ஜாயின் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 3 நாள் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் நாள் ஏ, ரெண்டாவது நாளும் ஏ, மூணாவது நாள் ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஏ வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல 1/20, செகண்ட் நாள்ல 2/20 ஒர்க் முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 1/20 பிளஸ் 1/30 பிளஸ் 1/60. தேர்ட் டே வந்து அந்த ஒர்க் முடிப்பாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 60 வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப 3 பிளஸ் 2 பிளஸ் 1. அப்ப 6/60. 6/60ங்கிறது எப்படி எழுதலாம்? 1/10 எழுதலாம். இங்க 2/20யும் 1/10 எழுதலாம். ஓகேங்களா? ஓகேவா? இதுதான் மீனிங். ஏ வந்து ஃபர்ஸ்ட் நாள் செய்யறாங்க, பி வந்து ஏ வந்து ரெண்டாவது நாள் செய்யறாங்க, மூணாவது நாள் வந்து பி சி சேர்ந்துக்கிறாங்க, மறுபடியும் ஒர்க் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏ வந்து 2 நாள் சேர்ந்து 1/10 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 3 பேர் சேர்ந்து 1/10 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு நாள்ல ஏ முடிப்பாங்கன்னா சிம்பிளா ஆன்சர் முடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப 3 பேர் சேர்ந்து எவ்வளோ? 1/10 பிளஸ் 1/10 பிளஸ் 1/10. ஓகேவா? அப்ப எவ்வளவு இருக்கு? 2/10 ஒர்க்க முடிப்பாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 3 நாள்ல 2 பங்கு வேலை முடியும், செகண்ட் 3 நாள்ல வந்து 4, செகண்ட் 3 நாள்ல தேர்ட் 3 நாள்ல 6, ஃபோர்த் 3 நாள்ல 8, ஃபிஃப்த் 3 நாள்ல 10. புரியுதுங்களா? டோட்டலா 10 ஒர்க்க முடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 நாள்ல 2 பங்கு மட்டும் முடிப்பாங்க. அப்ப எவ்வளவு அர்த்தம்? 5 டைம் 5 × 3 = 15 டேஸ். இது ஆன்சர். புரிஞ்சுங்களா? சிம்பிளா போட்டுடலாம். ஜஸ்ட் வந்து 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஏ வந்து 1 டே ஒர்க் 1/20, பி வந்து 1 டே ஒர்க் 1/30, சி வந்து 1/30, 1/60. என்ன சொல்றான்? ஏ கேன் டூ ஏ ஒர்க் இஃப் ஹி இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி ஆன் எவ்ரி தேர்ட் டே. ஏ வந்து அந்த ஒர்க்கை 20 நாள் முடிச்சிருவான், பி அண்ட் சி வந்து ஒவ்வொரு 3வது நாளும் ஹெல்ப்புக்கு வர்றாங்க, வேலைக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 2 நாள் ஏ ஒர்க் பண்றான்னா 2/20, அதை வந்து 1/10 சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். தேர்ட் டே வந்து 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, அதனோட ஒர்க் 1/10. ஓகேவா? அப்ப 2 பேர் சேர்ந்து 2/10. 3 நாள்ல 2 பங்கு வேலையை செய்வாங்க. அப்ப 10 பங்கு வேலையை செய்யறதுக்கு 15 நாள் ஆயிரும். ஓகேங்களா? ஏ வந்து வித் ஹெல்ப் ஆஃப் பி அண்ட் சி ஆன் தேர்ட் டே வந்து 15 டேஸ்ல வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். இந்த மெத்தட் ஈஸியா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் எடுத்தேன். சரிங்களா? இதுதான் மீனிங். வித் ஹெல்ப் ஆஃப் பி அண்ட் சி ஆன் தேர்ட் டேனா இதுதான் அர்த்தம். அந்த ரிமைனிங் ஒர்க் எப்படி கால்குலேட் பண்றது, இதெல்லாம் ரிமைனிங் ஒர்க் மாதிரி தான். ஓகேவா? ஓகே. A is thrice as good as workman as B அப்படின்னு என்ன அர்த்தம்? A வந்து B விட 3 மடங்கு ஃபாஸ்டா செய்வார்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது A வந்து ஒரு ஒர்க்கை 1 நாள் செஞ்சா B வந்து 3 நாள் செய்வார்னு அர்த்தம். B வந்து 3 நாள் செய்யற ஒர்க்கை A 1 நாள்லயே செய்வார்னு அர்த்தம். இந்த மீனிங். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது therefore and B and therefore he is able to finish the job in 60 days less than B. ஓகேங்களா? 60 days less than Bங்கறான். அதாவது என்ன சொல்றான்? A வந்து thrice as good as workman as B. A வந்து B விட 3 மடங்கு ஒர்க் பண்ணுவான். அப்ப A வந்து 1 நாள் ஒர்க் பண்ணா B வந்து 3 நாள் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல B வந்து 3 நாள் செய்ய வேண்டிய வேலையை A வந்து 1 நாளையே செஞ்சிருவான். ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப ரேஷியோ வந்து 1:3. ஓகேவா? A வந்து எவ்வளவு நாள் முடிச்சிருவான்? A ஓட ஒர்க் வந்து 60 days less than B ஓட ஒர்க்கை விட 60 நாள் வந்து கம்மியாவே முடிச்சிருவான்னு அர்த்தம். அப்ப B = A + 60 அப்படின்னு தானே அர்த்தம். B = A + 60ங்கிறத மீனிங். ஓகேங்களா?
இங்க வந்து என்ன சொல்றான், ஏ வந்து 3 பங்கு வேலையை செய்வான், சரிங்களா, பி வந்து 1 பங்கு வேலையை செய்வான். அப்ப இந்த 1:3னா சிம்பிளா நம்ம ஆன்சர் போடணும். என்ன தெரியும் தெரியுமா, சப்போஸ் பி வந்து 30 டேஸ்ல செஞ்சா, ஏ வந்து 30 டேஸ்ல செஞ்சா பி வந்து 90 டேஸ்ல செய்வாங்க. ஓகேவா, ஏ வந்து 30 டேஸ்ல செஞ்சா பி வந்து 90. இந்த ஃபிராக்ஷனோட ரேஷியோட மீனிங் அதுதான். ஓகேவா, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வர்றேன்னா, ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 30 டேஸ், பி கேன் டூ ஏ ஒர்க் இன் 90 டேஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா ஜஸ்ட் என்ன குழப்பி கொடுக்குறான், ஏ வந்து பிஏ விட 3 மடங்கு ஃபாஸ்டா வேலை செய்வான், அதனால அவன் வந்து பிஏ விட 60 நாளைக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிருவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்படி சொல்ல வரான். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம்னா, நம்ம இந்த ரேஷியோங்கிறனால 1:3 ரேஷியோக்கு எது வருது அப்படின்னு பாக்குறோம். இவன் சொல்ற 60 வச்சோம்னா அப்ப ஏ வந்து 30 டேஸ்ல செஞ்சா பி வந்து 90 டேஸ்ல செய்வான் அப்படிங்கிறது மீனிங். அது எப்படி அது கரெக்டா வருதுன்னா, அவன் வந்து 60 நாள் கம்மியா வேலை செய்வாங்கிறத வச்சு நம்ம இந்த 30:90 ரேஷியோ கொண்டு வரோம். ஓகேவா, அப்ப ஏ வந்து 1 டே ஒர்க் 1/30, பியோட 1 டே ஒர்க் வந்து 1/90. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுக்கறதுக்கு பதிலா அந்த குழப்பமா ஏ இஸ் thrice as good as workman as பின்னு சொல்றான். இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஏவோட 1 டே ஒர்க்கையும் பியோட, அதாவது அந்த ஒருத்தரோட சொல்ற 1 டே ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்றான், ஏ பிளஸ் பி சேர்ந்து எவ்வளோ நாள், இது வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா 90 வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா 40/5, அதாவது 2/45 வரும் ஆன்சர். ஓகேவா, 2/45 வரும். அப்ப இது வந்து ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க் வந்து 2/45, அப்ப டோட்டல் ஒர்க் 45/2, அப்ப 22 நாள்ல இந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு. ஓகேவா, நீங்க அதை சால்வ் பண்றது சால்வ் பண்ணிக்கோ. ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கிறது வந்து நான் இங்க போடல, சரிங்களா. ஒன்னும் எப்படி வரும்னா 90 வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 3 + 1 வரும். 4/90ங்கிறது வந்து இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி 2/45 போட்டிருக்கேன். ஓகேவா, அப்ப 2/45ங்கிறது 1 டே ஒர்க்கு. அப்ப டோட்டல் ஒர்க் வந்து 40, அப்படியே ரிவர்ஸா 45/2, 40/2ங்கிறது 22 நாள். சரிங்களா, இந்த சம்மர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க. சிம்பிளா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சு ஏ எவ்வளவு நாள் செஞ்சிருப்பான், பி எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாங்கிறது தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏ அலோன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 டேஸ்ங்கிறான். அப்போ ஏவோட 1 டே ஒர்க்கு 1/6 சொல்லிட்டான் டைரெக்டா. பி அலோன் இன் 8 டேஸ், அப்போ 1/8ன்னு கொடுத்துட்டான். சி ஏ பிளஸ் பி undertook to do it for 3200. With the help of C, they completed work in 3 days. அப்போ A plus B plus C equal to 1/3. ஓகேங்களா, இப்போ டிஃப்ரெண்டா எப்படி கேட்கறான் பாருங்க. அதாவது ஏ வந்து அந்த ஒர்க்கை 6 நாள் முடிச்சிருவான், பி வந்து 8 நாள்ல பண்ணிடுவான். ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணி வந்து 3200 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றான். ஓகேவா, ஏயும் பியும் வேலை செஞ்சு 3200 ரூபா வாங்குறாங்க. ஓகே, வித் ஹெல்ப் ஆஃப் சி தே கம்ப்ளீட் ஒர்க் இன் 3 டேஸ். அப்ப சிக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறான். சரிங்களா, இங்க ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சா ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து 24 எடுக்கலாம். ஓகேவா, அப்போ இது 4 + 3, அப்போ ஏ பிளஸ் பி வந்து 7/24. ஓகேவா, இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/3ல சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ சி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 7/24. தட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 24 எடுக்கிறோம். அப்போ 8 மைனஸ் 7 ஈக்குவல் டு 1/24. அப்போ ஏ சியோட 1 டே ஒர்க்கு சி வந்து கம்ப்ளீட் ஒர்க் இன் 24 டேஸ்னு அர்த்தம். ஓகே, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட்.
ஓகேவா? 24 நாள்ல முடிச்சிருவான்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா அவன் என்ன சொல்றான், எவ்வளவு வந்து சி வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? அப்ப இங்க வந்து நம்ம ரேஷியோ போடுறோம். ஏ வந்து ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி. ஓகேவா? ஏ வந்து ஓகேவா, ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி. ஓகேவா? ஏ வந்து 1/6 ஒர்க் செய்யறான், பி வந்து 1/8, சி வந்து 24 days. ஓகேவா? அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏ தான் ஃபாஸ்டா வேலை செய்யறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ தான் ஃபாஸ்டா வேலை செய்யறான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சம்பளம் வந்து அவனுக்கு தான் அதிகமா இருக்கணும். ஓகேவா? இது ரேஷியோ போட்டா எப்படி போடுவோம்னா, அப்படியே ஜஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ்ல போடுவோம். ஓகேவா? எப்படி வரும் ரிவர்ஸ்ல? 1/6 1/8 1/24 எழுதணும். ஓகேவா? 1/6 1/8 1/24. ஓகேவா? இப்போ இதை வந்து ஹோலா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 24ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த லாஸ்ட் ஒன் வந்து ஒன்று வந்துடும் இல்லையா? பாருங்க, இது வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்குது. நான் சிங்கிள் யூனிட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னன்னா, எல்லாத்தையும் 24ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? 24ஆல மல்டிப்ளை பண்ணா 4 6 24. ஓகேவா? 3 8 24, 4 24 24. அப்ப 4:3:1 இந்த ரேஷியோல தான் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஏ வந்து 4 பங்கு ஒர்க் செய்யறான், பி 3 பங்கு, சி வந்து 1 பங்கு செய்யறான். டோட்டலா 3200 ரூபா. 3200 டோட்டல் டிவைடட் பை எவ்வளவு யூனிட்? 4 3 7 1 8. அப்ப ஒரு யூனிட் வந்து 400 ரூபா. இப்போ ஒரு யூனிட் 400 ரூபானா ஏக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறான்? ஏக்கு வந்து 1600, பிக்கு வந்து 1200, சிக்கு 400 ரூபா. புரியுதுங்களா? ஏ வந்து 1/6 6 நாள்ல வேலை செய்யறான், பி வந்து 8 நாள்ல வேலை செய்யறான், ஏ பி சி 3 பேர் சேர்ந்து 3 நாள்ல வேலை செய்யறாங்க. ஏ பியும் வேலை செஞ்சா 3200 ரூபா வாங்குறான்னு சொல்றான். சரிங்களா? ஏ பி வந்து 3200 அந்த ஒர்க்கை வந்து 3200 ரூபாய்க்கு சேர்ந்து வாங்குறாங்க. சி வந்து ஒர்க் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணா சிக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் மீனிங். சரிங்களா? இப்போ ஏ வந்து 1600 ரூபா, பி வந்து 1200 ரூபா, 2800 ரூபா, சிக்கு வந்து 400 ரூபா கொடுப்பாங்க. இதுதான் இப்படிதான் பிரிக்கணும். ஓகேங்களா? நீ உடனே 24ங்கனால சிக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. சி வந்து மெதுவாக வேலை செய்யறான்னு அர்த்தம். சரிங்களா? 1/24 தான் சின்னது, 1/6 தான் பெருசுங்கிறது நீங்க ஃப்ராக்ஷன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சம் புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணுமா? புரியுதுங்க சார். இது கொஞ்சம் டஃப்பா இருக்கு இந்த சம், வேண்டாம், ஃப்ரீயா இருக்கு. சரிங்களா? ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 hours. டேஸ்னால ஒன்று தான், ஹவர்ஸ்னால ஒன்று தான். சரிங்களா? ஏ கேன் டூ ஏவோ, நான் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போட்டுக்கோங்க. சரியா? ஏ வந்து 1 day ஒர்க் வந்து இது, பியோட 1 day ஒர்க் பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் வந்து 1/3. ஓகேவா? ஏ ப்ளஸ் சி செஞ்சாங்கன்னா 1/2. ஹவு லாங் பி அலோன் கேன் டூ இட் ஒர்க் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஏவோட 1 day ஒர்க்கு, பியோட 1 day ஒர்க்கு, சியோட 1 day ஒர்க், ஏவோட 1 day ஒர்க்கு, பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க்கு, ஏ ப்ளஸ் சியோட 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிக்கிறோம். அவன் கொடுத்ததை வச்சு இந்த ஃப்ராக்ஷன்ல சால்வ் பண்ணி பியோட ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? பி அலோன் எவ்வளோ நாளில் எவ்வளோ டைம்ல வந்து ஆன்சர் பண்ண போறாருன்னு. இதில் ஒன்றும் இல்லை, ஏவோட வேல்யூ வந்து லாஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணி சியோட ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல பி ப்ளஸ் சியில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஆன்சர் வந்து 12 hours வரும். சரிங்களா? நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. ஏவோட 1 day ஒர்க்கு 4 hours, பி ப்ளஸ் சியோட 1 day ஒர்க்கு 1/3 hours, ஏ ப்ளஸ் சியோட 1 day ஒர்க்கு 1/2 hours. பியோட எப்படி சால்வ் பண்ணணும்னா
இந்த ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சியோட ஒர்க்கை கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த வர வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பி ஈக்குவல் டு 1/12ன்னு வரும். ஓகேவா? அதை அப்படியே ரிவர்ஸாக போட்டு 12 ஹவர்ஸுங்கிறத ஆன்சராக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்மு, அதனால இதை மெயினாக பார்க்கலாம். அதுக்காக தான் சொன்னேன், ஏன்னா அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறான்? ஏ டஸ் 80% ஆஃப் த ஒர்க், ஏ டஸ் 80% ஆஃப் ஒர்க் இன் 20 டேஸ்ன்னு சொல்கிறான். சரிங்களா? ஏ வந்து 80% ஆஃப் த ஒர்க்கை 20 டேஸில் செய்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்போ 100% ஒர்க்கை எப்படி செய்வார்? 25 நாள் செய்வார்னு அர்த்தம். கரெக்டா? 80% வந்து 20 டேஸ்னா 100% 25 டேஸ். ஓகே. He then calls B. They together finish the remaining work in 3 daysன்னு சொல்றான். ஓகேவா? அதாவது ஏ வந்து 80% ஒர்க் 20 நாள் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பிங்கிறவனை கூப்பிட்டு ரிமைனிங் ஒர்க்கை பண்றான். ஓகேவா? ரிமைனிங் ஒர்க்கை பண்றான். அப்ப இங்க என்ன? ஏவோட 1 டே ஒர்க் வந்து 1/25, நாட் 1/20. ஓகேங்களா? அவன் 80% ஒர்க்குக்கு தான் 20 நாள். அப்ப 100% ஒர்க்குக்கு 25 நாள் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். அப்ப ஏவோட 1 டே ஒர்க் வந்து 1/25. அப்ப 20 நாள் ஒர்க் வந்து 20/25. தட் இஸ் ஈக்குவல் டு 4/5 ஒர்க்கு. அப்ப ரிமைனிங் ஒர்க்கு அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் ஈக்குவல் டு 1 - 4/5ன்னு அர்த்தம். அது வந்து என்ன ஆன்சர் வரும்? 1/5. அப்ப ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் ஒர்க், ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் முடிச்சிருவான்? 1/3. ஓகே, 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 1/5 ஒர்க்கை 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறான்னு அர்த்தம். சரியா? ஓகே. அப்ப ஏ பிளஸ் பி சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னா என்ன ஆன்சர் போடுவீங்க? அதாவது ஏ பிளஸ் பி வந்து ஓகேங்களா, ஏ பிளஸ் பி வந்து 1/3 ஒர்க்கை 1/5 ஒர்க்கை 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? என்ன கொஸ்டின்? 80% த ஒர்க் இன் 20 டேஸ்னா ரிமைனிங் வந்து 5 டேஸ் இருக்கு. ஓகேவா? ஏ பிளஸ் டி வந்து சேர்ந்தாங்கன்னா 3 நாளே முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். ஏ மட்டும் செஞ்சா மறுபடியும் 5 நாள் ஒர்க் பண்ணணும். ஏ பிளஸ் பி சேர்ந்தா 3 நாளே முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/3 எவ்வளவு நாள்? 1/5 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அப்ப டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 டேஸ் எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 3யும் 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க் வந்து 1/15 அர்த்தம். ஓகேவா? ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க் 1/15, ஏவோட 1 டே ஒர்க் வந்து 1/25. சரிங்களா? இதை வச்சு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 75/2 டேஸ்னு ஆன்சர் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 37.5 டேஸ். ஓகேவா? இது இப்படி தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கே பண்ணுறது என்னன்னா, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 80% ஆஃப் ஒர்க்குன்னு சொன்னதே 20 டேஸ் சொல்கிறோம்ல, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்கே 1/25 பதிலாக 1/20 போட்டுருவோம். ஏவோட 1 டே ஒர்க்கு 1/20 போடக்கூடாது. 80% ஆஃப் ஒர்க்கு 20 டேஸ்னா 100% ஆஃப் ஒர்க்கு வந்து 25 டேஸ். இது ஒரு கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டலாக 20 நாளில் ஏ வந்து 20/25 ஒர்க்கை செய்யும். அப்போ 4/5. அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 1 - 4/5, தட் இஸ் வந்து 1/5 ஒர்க்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஏ வந்து 1/5 ஒர்க்கை வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இது எப்படின்னா 1/5 வந்து இது எப்படி போடும்னா 1/5ங்கிறது ஓகேவா 1/3னா ஒரு யூனிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்படியே ரிவர்ஸ் ஆகி 15 வந்துடும். ஓகேவா? அதுதான் 15 டேஸ். அப்போ ஏ பிளஸ் பி சேர்ந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இப்போ ஏ பிளஸ் பி 15 டேஸு, ஏ வந்து 25 டேஸு,
பி வந்து அப்படியே ரிவர்ஸ் பி ஏ வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி பி ஈக்குவல் டு 15 மைனஸ் 1/15 மைனஸ் 1/25 போட்டு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2/75 வரும். 2/75ங்கிறத ரிவர்ஸாக போட்டால் டோட்டல் ஒர்க்கு 75/2 டேஸு. அப்போ 37.5 டேஸில் வந்து பி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து இந்த 80%ங்கிறத வச்சுட்டு நீங்கள் ஏவோட 1 டே ஒர்க்கு 25 கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பியோட ஒர்க்கு இந்த ரிமைனிங் ஒர்க் வச்சு 15 டேஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம்மில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி பேலன்ஸ் மற்றது எல்லாமே ரிமைனிங் சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? இந்த சம்லாம் ஆஸ் யூஸ்வல் ரெகுலராக பண்ணுற சம் தான். ஏ வந்து 18 டேஸில் முடிக்கிறாங்க, பி வந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? பி வந்து 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? ஏ வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்கிறான். ஓகேவா? ஏவோட 1 டே ஒர்க் வந்து 1/18, பிஓட 1 டே ஒர்க் பிஓட 1 டே ஒர்க் வந்து 1/15. சரியா? பி வந்து 10 நாள் ஒர்க் பண்ணுதுன்னா 10 நாளில் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான்? 10/15 ஒர்க் பண்ணியிருப்பான். சரிங்களா? அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 1 மைனஸ் 10/15 தட் இஸ் ஈக்குவல் டு 5/15. ஓகேங்களா? அது வந்து 1/3. 1/3 ஒர்க்கு ரிமைனிங் இருக்கு. ஓகேவா? 1/3 ஒர்க் ரிமைனிங் இருக்கு. அப்போ ஏ வந்து 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவான்னா 6 டேஸ் எடுத்துக்குவோம். ஓகேவா? டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். எப்படி? டோட்டலாக ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 18 டேஸ் எடுத்துக்குவான். ஓகேவா? அப்போ 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 1/3 இன்ட்டு 18 டேஸ் டைரெக்டாக போட்டோம்னா இங்கே 1/18 போடக்கூடாது. ஓகேவா? 1/3 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கோன்னா டைரெக்டாக 1/3 இன்ட்டு 18 போட்டோம்னா ஆன்சர் வந்து 6 டேஸ். புரியுதுங்களா? ரிமைனிங் ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஏ வந்து 10 நாள், பி வந்து 10 நாள் செஞ்சா 10/15 ஒர்க் செய்யறான். இதே ஏ வந்து செஞ்சா 10/18 ஒர்க் செஞ்சிருக்காங்கிறது தெரியணும். அப்புறம் ரிமைனிங் ஒர்க்னா ஒரு ஒர்க் வந்து ஒன்றுன்னு எடுக்கிறோம். டோட்டல் ஒர்க்கு 1 மைனஸ் 10/15 போட்டால் 1/3 ஆன்சர் வருது. 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஏக்கு வந்து 6 டேஸ் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி குயிக்காக சம் பண்ணுவோம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸை டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் வந்து பிடிச்சிக்கணும். டைரக்டான சம்னால இப்போ கேட்கறது இல்லை, கஷ்டமான சம்மாக தான் கேட்குறேன். கஷ்டம்னா என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரிமைனிங் ஒர்க் சம்லாம் ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டான், இப்போ ரிமைனிங் ஒர்க் சம்லாம் கேட்குறான். பார்த்தீங்களா? இவன் பியில் வந்து 10 நாள் கழிச்சு போயிடுறான், ஏ வந்து எவ்வளோ நாள் செய்வான் அப்படின்லாம் கேட்குறான். சரிங்களா? ஓகே, நீ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்களா? தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த வாரத்தை இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பா. ஓகே சார். ஓகே சார். சுரேஷ் நன்றி, மற்ற எல்லாருக்குமே நன்றி. அடுத்த வகுப்பு நாளை நடைபெறும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். ஓகே, தேங்க்யூ. ஃபீட்பேக் வந்து போஸ்ட் பண்ணுங்க குரூப்ல இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.